Good morning to all. Today, 9th Standard Social Science, History Unit 1, Evaluation of Humans and Society and Free History Period. அதாவது மனித பரிமாண வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். So this unit remaining topic discussed today. Okay, let's start. So okay, to see take your next page. Right. Introduction la remaining topic paleoanthropologist and archaeologist excavate the soil and rock layers on the earth and extract evidence about human ancestors. அதாவது என்னென்னா இந்த பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா யாருன்னா தொல் மானுடவியல் அறிஞர்கள். நோட் பண்ணிக்கோங்க, தொல் மானுடவியல் அறிஞர்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்காலஜிஸ்ட் அப்படின்னா தொல்லியல் அறிஞர்கள். சரிங்களா? அவங்களும் எஸ்கவேட் த சாயில், அதாவது என்னென்னா புவியின் மண். சரிங்களா? புவியின் மண் அண்ட் ராக் லேயர்ஸ் அண்ட் த எர்த்து. அதாவது புவியோடைய சாயில் அப்படின்னா மண், ராக் லேயர்ஸ்னால் பாறை அடுக்குகளை எக்ஸ்கேவேட்டட்னா அகழ்ந்து, அதாவது தோண்டி தான் அகழ்ந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அகழ்ந்து ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித மூதாதையர்கள் குறித்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா குறித்த எவிடன்ஸ் அப்படின்னா சான்றுகள். சரிங்களா? சான்றுகள். எக்ஸ்ட்ராக்ட்னா சேகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சேகரிக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதாவது தொல் மானுடவியல் அறிஞர்களும் அப்புறம் தொல்லியல் அறிஞர்களும் புவியின் மண் மற்றும் பாறை அடுக்குகளை அகழ்ந்து மனித மூதாதையர்கள் குறித்த அந்த சான்றுகளை சேகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தீஸ் லேயர்ஸ் அண்ட் த ஃபோசில்ஸ் ஆர் சயின்டிஃபிக்கலி டேட்டட் டு ஸ்டடி த வேரியஸ் ஸ்டேஜஸ் இன் ஹியூமன் எவிடன்ஸ் அண்ட் ஃப்ரீ ஹிஸ்ட்ரி. அதாவது என்னென்னா அதாவது தீஸ் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதே மாதிரியே தீஸ் லேயர் அப்படின்னா இந்த மண் அடுக்குகளில் மண் அடுக்குலேயும் அதே மாதிரியே இந்த ஃபோசல்ஸ் அப்படின்னா என்னென்னா புதை படிவங்கள். நோட் பண்ணிக்கோங்க. ஃபோசல்ஸ்னால் புதை படிவங்கள், லேயர்ஸ்னால் மண் அடுக்கு. சரிங்களா? இந்த மண் அடுக்குலேயும் அப்புறம் இந்த புவி படிவங்கள்லேயே சயின்டிஃபிக்கலி அப்படின்னா என்னென்னா அறிவியல் பூர்வமாக. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அறிவியல் பூர்வமாகவும் அதே மாதிரியே த ஸ்டடி த வேரியஸ் ஸ்டேஜஸ், அதாவது என்னென்னா பல காலகட்டங்களில். நோட் பண்ணிக்க, த வேரியஸ் ஸ்டேஜஸ்னால் பல காலகட்டங்களில் ஸ்டடி அப்படின்னு அறிய இந்த புதை படிவங்கள் மற்றும் மண்ணடுக்குகளின் காலம் அறிவியல் பூர்வமாக கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹியூமன் ஆன்சிஸ்டர், ஹியூமன் எவாலுவேஷன் அப்படின்னா என்னென்னா மனித பரிமாணம். நோட் பண்ணிக்கோங்க. ஹியூமன் எவாலுவேஷன்னா மனித பரிமாணம். ஃப்ரீ ஹிஸ்ட்ரினா தொல் பழங்காலம். ரைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹிஸ்ட்ரினா தொல் பழங்காலம். ஹியூமன் எவாலுவேஷன் அப்படின்னா மனிதர்களின் பரிமாணம். ரைட். ஸோ அதாவது என்னென்னா இந்த மனிதர்களின் பரிணாமம் அப்புறம் தொல் பழங்காலம் ஆகியவற்றுடைய பல்வேறு காலகட்டங்களில் அறிய இந்த புதைப்படிவங்கள் மற்றும் மண்ணடுக்குகளின் காலம் அறிவியல் பூர்வமாக கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் ரைட் நெக்ஸ்ட்டு த்ரூ த கேதர்டு எவிடன்ஸ் they attempt to understand the evaluation of human history and developments in a chronological order. அதாவது என்னென்னா இந்த கேதர்டுனா என்னென்னா சேகரிக்கப்படும், எவிடன்ஸ்னால் சான்றுகள், அட்டம்ப்ட்னா என்னென்னா அட்டம்ப்ட்னா செயல்முறைகள். நோட் பண்ணிக்கிங்க. அட்டம்ப்ட்டு. அதே மாதிரியே அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிந்து கொள்ளுறது. அப்புறம் எவாலுவேஷன் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா மனித வரலாற்றுடைய குரோனாலஜிக்குனா பரிமாண வளர்ச்சி. நோட் பண்ணிக்கோங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர்னால் பரிணாம வளர்ச்சி நிலைகள் அவற்றுடைய காலகட்டங்கள் கேட்க புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா கேதர்டுனா சேகரிக்கப்படும் இச்சான்றுகளின் வழியாக மனித வரலாற்றின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் மற்றும் அவற்றின்
காலகட்டம் ஆகியவற்றை வந்து புரிந்து கொள்ள முயல்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்காலஜி. ஆர்காலஜினா தொல்லியல். இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ்ட் த்ரூ த அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிமைன்ஸ். அதாவது என்னென்னா ஹியூமன் பாஸ்ட் அப்படின்னா என்னென்னா மனிதர்களின் கடந்த காலம். நோட் பண்ணிக்கோங்க. ஹியூமன் பாஸ்ட் அப்படின்னா மனிதர்களின் கடந்த காலம் குறித்து அனாலிசிஸ் அப்படின்னா ஆராயவும், இன்டர்பிரிட்டேஷன்னா விளக்கமளிக்கவும். நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்பிரிட்டேஷன்னா விளக்கமளிக்கவும் ஆஃப் மெட்டீரியல் ரிமைன்ஸ். அந்த மெட்டீரியல்னால் தொல்பொருட்களை ஆராய்ந்து விளக்கமளிப்பதன் வழியாக வந்து மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயவும் இயல் தான் வந்து இந்த தொல்லியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொல்பொருட்களை ஆராய்ந்து விளக்கமளிப்பதன் வழியாக வந்து மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயும் ஒரு இயல் தான் வந்து இந்த தொல்லியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பேலியோ ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்னென்னா தொல் மானுடவியல். இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ancestors and their evaluation by the study of the fossil remains. அதாவது என்னென்னா ஹியூமன் பாஸ்ட், ஹியூமன் ஆன்சிஸ்டர்னால் மனிதர்களின் மூதாதையர்களுடைய ஃபோசல் ரிமைன்ஸ் அப்படின்னா என்னென்னா உடல் அமைப்பு மற்றும் அவங்களுடைய எவாலுவேஷன்னா பரிணாம வளர்ச்சி குறித்து வந்து ஸ்டடி ஆராய்ந்து கொள்ளும் ஒரு இயல் வந்து இந்த தொல் மானுடவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது மனிதர்களின் மூதாதையர்களுடைய உடலமைப்பு மற்றும் அவர்களோட பரிணாம வளர்ச்சி குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் ஒரு இயல் வந்து இந்த தொல் மானுடவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ஸோ த எர்த் வாஸ் ஃபார்ம்டு approximately 4.54 பில்லியன் இயர்ஸ் எகோ. அதாவது புவி சுமார் அப்ராக்சிமேட்லினா சுமார் வந்து 4.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஃபார்ம்னா உருவானது அப்படின்னு கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புவி சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக வந்து கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிராஜுவலி கண்டிஷன்ஸ் எமர்ஜ்டு ஃபார் த க்ரோத் ஆஃப் ஆர்கனிசம்னா உயிர்கள். சரிங்களா? கிராஜுவல்னால் காலப்போக்கில் வந்து ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்கள் தோன்றுவதற்கான நிலை வந்து கண்டிஷன் அப்படின்னா நிலை வந்து எமர்ஜ்டு ஃபார் த க்ரோத். அதாவது என்னென்னா காலப்போக்கில் உயிர்கள் தோன்றுவதற்கான நிலை படிப்படியாக வந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தென் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் கேம் இன்டு பீயிங். சரிங்களா? அதாவது தாவர மற்றும் விலங்குகளின் தோற்றத்தை தொடர்ந்து. சரிங்களா? தாவர மற்றும் விலங்குகளின் தோற்றத்தை தொடர்ந்து தேர் பை ஃபவுண்டேஷன் வாஸ் லேட் ஃபார் த எவாலுவேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ். அதாவது தாவர விலங்குகளின் தோற்றத்தை தொடர்ந்து மனித உயிர்கள் தோன்றுவதற்கான அடித்தளம் வந்து இடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபவுண்டேஷன் அப்படின்னா அடித்தளம். தாவர மற்றும் விலங்குகளின் தோற்றத்தை தொடர்ந்து மனித உயிர்கள் தோன்றுவதற்கான அடித்தளம் இடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் த லாங் ஸ்பேன் ஆஃப் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் இஸ் டிவைடட் இன்டு இராஸ் பீரியட் அண்ட் எப்போசஸ் பை த ஜியோலஜிஸ்ட். அதாவது என்னென்னா புவியின் நீண்ட நெடிய வரலாற்றை லாங் ஸ்பேன் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த். அதாவது என்னென்னா புவியின் நீண்ட நெடிய வரலாற்றை வந்து ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவியல் ஆய்வாளர்கள். நோட் பண்ணிக்கிங்க. ஜியாலஜிஸ்ட் அப்படின்னா வந்து நிலவியல் ஆய்வாளர்கள், ஜியாலஜிஸ்ட். இந்த நிலவியல் ஆய்வாளர்கள் வந்து இந்த நிலவியல் ஆய்வாளர்கள் வந்து புவியின் நீண்ட நெடிய வரலாற்றை வந்து நிலவியல் ஆய்வாளர்கள் வந்து நெடுங்காலம். நோட் பண்ணிக்கிங்க. இராஸ்னா நெடுங்காலம், பீரியட்னா காலம், இப்போஸ் அப்படின்னா ஊழி என வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ஸோ 1 பில்லியன் 100 crores
அதாவது 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி ஆண்டுகள், 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். சரிங்களா? 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம், 1 பில்லியன்னா 100 கோடி. ரைட். ஸோ தெரிஞ்சுக்கிங்க, ரைட் பண்ணிக்கிங்க இது மேலே. ரைட். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோலோபித்திசன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. ஆஸ்ட்ரோலோபித்திசன்ஸ் ரைட் பண்ணிக்கிங்க. ஆஸ்ட்ரோலோபித்திசன்ஸ் வேர் த ஆப்ஸ் ஃப்ரம் மாடர்ன் ஹியூமன்ஸ் எவால்வ்டு. அதாவது இந்த ஆஸ்ட்ரோலோபித்திசன்ஸ் என்ற குரங்கிலிருந்து நவீன மனித இனம் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. ரைட் பண்ணிக்கிங்க. ஆஸ்ட்ரோலோபித்திசன்ஸ் என்ற குரங்கினத்திலிருந்து தான் நவீன மனித இனம் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் they are extinct but they are considered to be the close relatives of humans. ஸோ இன்று அழிந்து போய்விட்டு இந்த ஆஸ்ட்ரோலோபித்திசன்ஸ் இனம் மனிதனுக்கு மிக நெருங்கிய உறவுடைய இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எக்ஸ்டென்ட்னா அழிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவ் ஹியூமன்ஸ்னால் மனிதனுக்கு மிக நெருங்கிய உறவுடைய இனம் அப்படின்னு இதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, see the image. the geological eras, அதாவது புவியியல் உலகம். சில ஃபஸ்ட்டு என்னென்னா பேலியோஜெனிக் ஈரா 542 to 251 மாயா ஃபிஷ் வெயிட் MYA மாயா ஃபிஷ் அண்ட் ரெப்டிலஸ் அண்ட் பிளான்ட் அப்பியர்டு. அதாவது என்னென்னா பல தொல்லுயிரிலி நோட் பண்ணிக்கங்க. பல தொல்லுயிரிலி மீன்கள், ஊர்வன செடி, அப்புறம் ரெப்டிலஸ்னால் ஊர்வன செடி, அப்புறம் பிளான்ட்டுனா கொடிகள், இதெல்லாம் தோன்றிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு அதுக்கு அப்புறம் பெட்ரோஜெனிக் இரா, அதாவது என்னென்னா முந்தைய தொல்லுயிரிலி, அதாவது என்னென்னா 600 to 540 மில்லியன் இயர்ஸ் எகோ. அதான் ஷார்ட் MYA மில்லியன் இயர்ஸ் எகோ. பிரைமேட்டிவ் மல்டி செல்லுலார் ஃபார்ம்ஸ் அப்பியர்டு. அதாவது என்னென்னா முந்தைய தொல்லுயிரிலி பல செல் உயிரினங்கள் தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடம், அதாவது இது என்னென்னா மெசோலித்திக் இரா 251 to 65 251 to 66 MYA. இது என்னென்னா வெயிட், இது என்னென்னா டெனோசரஸ் எக்ஸிட்டட். அதாவது என்னென்னா இடை தொல்லுயிரிலி அப்படின்னு சொல்கிறாங்க. டைனோசர்கள் டைனோசர் நோட் பண்ணிங்க. இந்த டைனோசர்கள் தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குரோனோஜெனிக் இரா 65 MYA. என்னென்னா ஆஸ்ட்ரோலோபித்திசன்ஸ் 4 MYA. லிட்ரேரி சதரன் அப்பியர்டு. அதாவது என்னென்னா பாலூட்டிகளின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரோலோபித்திசன்ஸ் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இதான் இந்த மனிதனுடைய புவியியல் உலகத்தை பற்றி உண்டான எவிடன்ஸ். ரைட். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஹியூமன் என்குயரிஸ் இன்டு த பாஸ்ட் அண்ட் ஆர்ஜின் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது உலகின் தோற்றம் மற்றும் கடந்த காலம் குறித்த மனிதர்களின் ஆய்வு. உலகின் தோற்றம் ஆர்ஜின் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா, ஆர்ஜின் ஆஃப் த வேர்ல்டுனா உலகின் தோற்றம். ஹியூமன் என்குயரிஸ் இன்டு த பாஸ்ட் கடந்த காலம் குறித்த மனிதர்களின் ஆய்வு. ரைட். ஃபஸ்ட்டு த ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் ஊக காலம் நோட் பண்ணிக்கங்க. ஊக காலம். ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி ஸ்பீசியஸ் ஆன் த எர்த் கன்சர்ன்ட் with understanding as well as explaining the world and the universe. அதாவது என்னென்னா the universe, அதாவது என்னென்னா யூனிவர்ஸ் அப்படின்னா பேரண்டம், வேர்ல்டுனா உலகம். ரைட் பண்ணிக்கங்க. யூனிவர்ஸ்னா பேரண்டம், வேர்ல்டுனா உலகம். ரைட். ஸோ அதாவது இப்புவியில் உலகம் மற்றும் பேரண்டம் குறித்து
அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிந்து கொள்ளுதல், அப்புறம் எர்த் கன்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைனிங்னா விளக்கவும், ரைட், விளக்கவும். அப்புறம் வந்து எர்த் கன்சர்டு, அதாவது என்னென்னா அது குறித்து அறிவை வந்து சேகரித்து விளக்கவும், ரைட். ஸோ அதாவது என்னென்னா புவியில் வந்து உலகம் மற்றும் பேரண்டம் குறித்து புரிந்து கொள்ளவும் அதை குறித்து அறிவை சேகரித்து விளக்கவும் முயற்சி செய்யும் ஒரே இனம் அது வந்து மானுட இனம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது புவியோட உலகம் பேரண்டம் குறித்து புரிஞ்சு அதை வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதை விளக்கக்கூடிய ஒரே ஒரு இனம் வந்து அது வந்து மானுட இனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு, இன் த கோர்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஹியூமன்ஸ் பிகம் கான்சியஸ் அண்ட் நாலேஜபிள், அதாவது நாலேஜபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இந்த கோர்ஸ் ஆஃப் எவாலுவேஷன், அதாவது என்னென்னா பரிணாம வளர்ச்சி போக்கில் வந்து ஹியூமன்ஸ் மனிதர்கள் வந்து பிகம் கான்சியஸ் அப்படின்னா உணர்தல் நிலையையும், அதே மாதிரியே நாலேஜபிள் அப்படின்னா அறிவாற்றலையும் கொண்டவர்களாக எவாலுவேஷன்னா மாறினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மனித பரிணாம வளர்ச்சி போக்கில், அதாவது எவாலுவேஷன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சி போக்கில் வந்து மனிதர்கள் வந்து கான்சியஸ் அப்படின்னா என்னது உணர்தலையும், மனிதர்கள் வந்து உணர்தலையும், அதே மாதிரியே நாலேஜபிள் அப்படின்னா அறிவாற்றலையும் கொண்டவர்களாக வந்து மாறினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே தே டேர்ன்டு க்யூரியஸ் அண்ட் பிகன் டு திங்க் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின் அபவுட் நேச்சர், ஆர்கனிசம் அண்ட் த வேர்ல்டு அரவுண்ட் தெம். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அவர்கள் வந்து நேச்சர் அப்படின்னா இயற்கை, அப்புறம் ஆர்கனிசம்னா தம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள், அப்புறம் த வேர்ல்டு அதாவது உலகம் குறித்த உலகம் இதெல்லாத்தையும் திங்க் அப்படின்னா என்னது சிந்திக்கவும், இப்போ ஆஸ்க் கொஸ்டின் அப்படின்னா வந்து என்னென்னா கேள்வி எழுப்பவும் வந்து டேர்ன்னு தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவர்கள் வந்து இயற்கை, தம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள், அப்புறம் உலகம் குறித்து சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அட் ஃபஸ்ட்டு தே கன்சிடர் நேச்சர் ஆஸ் காட். நோட் பண்ணிக்கங்க. முதல்ல வந்து அவர்கள் வந்து இயற்கை தான் வந்து கடவுளாக வந்து கருதினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இயற்கை தான் வந்து கடவுளாக வந்து கருதினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தே வர்ஷிப்டு சன், மூன் அண்ட் வேரியஸ் நேச்சர் ஃபோர்ஸஸ் அபவுட் வித் தே டெவலப்டு ரைட். வெயிட் பண்ணுங்க. ஸோ டெவலப்டு தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னென்னா தமது சுய புரிதல்கள், அண்டர்ஸ்டாண்டிங் சம் ஆஃப் விச் இஸ் நாட் சயின்டிஃபிக். அதாவது என்னென்னா இதுக்கப்புறமா வந்து வர்ஷிப்டுனா வந்து என்னென்னா வழிபட்டனர், வர்ஷிப்டுனா வழிபாடு, ரைட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து சன் சூரியன், மூன் அப்படின்னா சந்திரன், அப்புறம் வேரியஸ் நேச்சர் ஃபோர்ஸஸ், அதாவது என்னென்னா ஃபோர்ஸஸ், அதாவது என்னென்னா சந்திரன் முதலான பல இயற்கை ஆற்றல் குறித்து தமது சுய புரிதல்களை வந்து உருவாக்கி வழிபட்டனர். தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்னா தமது சுய புரிதல்கள் உருவாக்கி இது எல்லாத்தையும் வந்து வழிபட்டனர்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். ஸோ அதுக்கப்புறம் சம் ஆஃப் விச் இஸ் நாட் சயின்டிஃபிக். அது அப்படி இந்த இயற்கையை வந்து வழிபட்டாலுமே வந்து அவற்றில் வந்து சில அறிவியல் பூர்வமானவை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் வந்து எதுவுமே வந்து அறிவியல் பூர்வமாக வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த லேக் ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ் ஆன் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஏன்சியன்ட் ரைட்டிங் அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். அதாவது அவர்களுடைய ஏன்சியன்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டைய எழுத்துக்களிலும், அதே மாதிரி ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் சமய இலக்கியங்களிலும் வந்து அப்புறம் வந்து கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு உலகின் தோற்றம் குறித்த சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலேஜ்
அறிவியல் அறிவின் லேக்னா என்னது போதாமை அல்லது இல்லாமைன்னு சொல்கிறாங்க. இந்த அறிவியல் அறிவு வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ரிஃப்ளெக்ட்னா என்னது வெளிப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வந்து எப்படி வந்து இயர் வைஸாக வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிசி ஈக்குவல் டு பிசிஇ பிஃபோர் காமன் இரா அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் காமன் இரா, அதாவது பிசி அப்படின்னா தமிழில் வந்து பொது ஆண்டுக்கு முன்பு. நோட் பண்ணிக்கங்க, பொது ஆண்டுக்கு முன்பு, பொது ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பிஃபோர் காமன் இரா அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன்பு. அப்புறம் ஏடி அப்படின்னா சிஇ காமன் இரா பொது ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சிஇ காமன் இரா பொது ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அப்புறம் இந்த சிஇ இந்த பிசிஇ சிஇ அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் இயரில் வந்து இருந்துச்சு. இது வேண்டாம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு மறுபடியும் பழைய பிசி ஏடியே வந்து மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். அதுக்கப்புறம் எம்ஒய்ஏ அப்படின்னா மில்லியன் இயர்ஸ் எகோ. மில்லியன் இயர்ஸ் எகோ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. நோட் பண்ணிங்க, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அதான் வந்து சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் பேஜு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜியாலஜி, பயாலஜி அண்ட் ஆர்காலஜி. சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜியாலஜி, பயாலஜி அண்ட் ஆர்காலஜி. நிலவியல். இப்போ ஜியாலஜினா நிலவியல், பயாலஜினா உயிரியல், ஆர்காலஜினா தொல்லியல். சரிங்களா? சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷனா அறிவியல் அடித்தளம். ரைட். நிலவியல், உயிரியல் மற்றும் தொல்லியல் குறித்த அறிவியல் அடித்தளம். ரைட் பண்ணிக்கோங்க. நிலவியல், உளவியல் மற்றும் தொல்லியல் குறித்த அறிவியல் அடித்தளம். ரைட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ த பிகினிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி ரைட்டிங் கேன் பி ட்ரேஸ்டு டு த ஏன்சியன்ட் கிரீக். அதாவது என்னென்னா, இந்த வரலாற்று எழுதுவது பண்டைய கிரேக்கர்கள் காலத்தில் தொடங்கியது என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வரலாற்றை எழுதுவது பண்டைய கிரேக்கர் காலத்தில் தொடங்கியது என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரேஸ்னா இப்படியே அது தொட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெரோடோட்டஸ் 484 and 425 BCE இஸ் கன்சிடர் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கணும்னா கண்டிப்பாக இவரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவர் யார் அப்படின்னா ஹெரோடோட்டஸ். இவர் தான் வந்து கிரேக்க வரலாற்றறிஞர். ஸோ இவரை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வரலாற்றின் தந்தை என்று கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன் வந்து அவர் அப்படி சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் த ஹிஸ்ட்ரி ஹீ ரோட் வாஸ் ஹியூமனிஸ்டிக் அண்ட் ரிலேஷனலிட்டிஸ்க். அதாவது ஏனெனில் வந்து அவர் எழுதிய வரலாறு வந்து மனித தன்மையுடனும் பகுத்தறிவுடனும் வந்து காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சரியா? மனித தன்மை ஹியூமனிஸ்டிக் அப்படின்னா வந்து மனித தன்மை, ரிலேஷனலிட்டிஸ் அப்படின்னா பகுத்தறிவுடன் காணப்படுவதால் தான் வந்து ஹீ இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து கால்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் த ரைஸ் ஆஃப் சயின்டிஃபிக் என்கொயரி இன்டு த ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ் வாஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப், அதாவது என்ன அப்படின்னா, இந்த மனிதர்களின், அதாவது என்ன அப்படின்னா, அதாவது இந்த அதாவது என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ரைட். ஸோ அதாவது என்னென்னா, இந்த த ரைஸ் ஆஃப் சயின்டிஃபிக் என்கொயரி அப்படின்னா அறிவியல் பூர்வமான ஆய்வுகள். ஸோ அந்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் குறித்த அந்த, அதாவது ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களின் தோற்றம் குறித்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் வந்து அதாவது கீழே கொடுக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் காரணிகளால் வந்து பாசிபிள்னு என்னென்னா சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மனிதர்களின் தோற்றம் குறித்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் கீழே தரப்பட்டுள்ள காரணிகளால் வந்து சாத்தியமாகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ரைட். ஓகே. த இன்ட்ரெஸ்ட் இன் கலெக்ஷன் ஆஃப் ஆர்காலஜிக்கல் ரிமைன்ஸ் அண்ட் த ஓப்பனிங் ஆஃப் மியூசியம் ஆஃப்டர் த ரினைசன்ஸ் மூமெண்ட். அதாவது என்னென்னா, இந்த
ரெனைசன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா வந்து மறுமலர்ச்சிக்கு இயக்கத்திற்கு பிறகு நோட் பண்ணிக்கிங்க. ரெனைசன்ஸ் மூவ்மெண்ட்னா மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு பிறகு ஏற்பட்ட அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆர்காலஜிக்கல் அப்படின்னா என்னென்னா தொல்பொருள் சேகரிப்பின் மீதான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து என்னது ஆர்வம் மற்றும் ஓப்பனிங் ஆஃப் மியூசியம் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு பிறகு ஏற்பட்ட இந்த தொல்பொருள் சேகரிப்பின் மீதான ஆர்வம் மற்றும் அருங்காட்சியகங்கள் வந்து திறக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு, த டெவலப்மெண்ட் ஆஃப் ஐடியாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிகிராஃபி அண்ட் ஜியாலஜி. அதாவது என்னென்னா ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னா வந்து பாறை அடுக்கியல் நோட் பண்ணிக்கிங்க. ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னா பாறை அடுக்கியல், அப்புறம் ஜியாலஜி அப்படின்னா நிலவியல் சார்ந்த ஐடியாஸ் அப்படின்னா கருத்துக்கள் ஆகியவற்றோடைய டெவலப்மெண்ட் அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பாறை அடுக்கியல், நிலவியல் சார்ந்த கருத்துக்கள் ஆகியவற்றின் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டார்வின் தியரி ஆஃப் பயாலஜிக்கல் எவாலுவேஷன். அதாவது உயிரியல் பரிணாமம், பயாலஜிக்கல் எவாலுவேஷன் அப்படின்னா உயிரியல் பரிணாமம் குறித்த டார்வியின் கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரியல் பரிணாமம் குறித்த டார்வியின் கொள்கை இது வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபோசல் ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட் ஆஃப் இயர்லி சிவிலேஷன். அதாவது என்னென்னா ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் ஃபோசல்ஸ், அதாவது என்னென்னா மனித மற்றும் விலங்குகளின் புதை படிவங்கள், அப்புறம் ஸ்டோன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கருவிகள், அப்புறம் ஆர்டிஃபேக்டினா செய்பொருள்கள் ஆகியவை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது வந்து இது நாகரிகங்களுடைய அதாவது என்னென்னா மனித மற்றும் விலங்குகளின் புதை படிவங்கள். ஸோ இயர்லி சிவிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டைய நாகரிகங்களின் ஸ்டோன் டூல் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கருவிகள், ஆர்டிஃபேக்ட்னா செய்பொருள்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட்டு த எபிலிட்டி டு டெசிபர் இயர்லி ஸ்கிரிப்ட். டெசிபர் அப்படின்னா வந்து என்னென்னா தொடக்க கால எழுத்துக்களை வாசிக்க தொடங்கியவைன்னு சொல்கிறாங்க. டெசிபர் அப்படின்னா வாசித்தல், அதாவது தொடக்க கால எழுத்துக்களை வாசிக்க தொடங்கியவை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னா என்னென்னா மண் அடுக்கியல் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டடி ஆஃப் ஆர்ஜின், நேச்சர் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ராக் அண்ட் சாயில் லேயர்ஸ் தட் வேர் ஃபார்ம்டு டு டூ நேச்சுரல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது என்னென்னா நேச்சுரல் அப்படின்னா இயற்கை, தென் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்னால் இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் வந்து ஃபார்ம்டு சாயில் லேயர்ஸ் உருவான அந்த பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம், அப்புறம் நேச்சர் அப்படின்னா தன்மை, அப்புறம் ரிலேஷன்ஷிப்னா உறவு முறைகள் குறித்த ஸ்டடி அப்படின்னா ஆராய்தல் தான் வந்து இந்த மண் அடுக்கியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம், தன்மை, உறவு முறைகள் குறித்து வந்து ஆராய்வது தான் வந்து இந்த மண் அடுக்கியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஓல்டஸ்ட் மியூசியம், அதாவது உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம். ரைட் பண்ணிக்கிங்க. உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம். த மியூசியம் ஆஃப் எனிகால்டி. த மியூசியம் ஆஃப் எனிகால்டி நன்னா இன் மெசபடோமியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 530 BCE. அதாவது உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் அப்படின்னா வந்து எனிகால்டி நன்னா அருங்காட்சியகம் தான். இது வந்து எங்கே இருக்குன்னா மெசபடோமியாவில் வந்து இருக்குது. பொது ஆண்டுக்கு முன்பே வந்து அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 1530 அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த பிரின்சஸ் எனிகால்டி வாஸ் த டாட்டர் ஆஃப் த நியோ பாபிலோனியன் கிங் நபோனிடிசின். நோட் பண்ணிக்க. நபோனிடிசின்
ஸோ அதாவது இந்த இளவரசி எனிகால்டி இவங்க தான் வந்து நவீன பாபுலோனி அரசரான நபோனிடிஸினுடைய மகள் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த மியூசியம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் த கேப்டோலின் மியூசியம் இன் இட்டாலி இன் பர்கப்ஸ் த ஓல்டஸ்ட் சர்வைவிங் மியூசியம் 1471 AD அட் ப்ரெசண்ட். ஸோ இது வந்து பழங்காலத்தில் புதாண்டுக்கு முன்பு வந்து மிக பழமையான மியூசியம்னா அது மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய எனிகால்டி தான். ஆனால் வந்து தற்போது நோட் பண்ணிக்கிங்க, பொது ஆண்டு 1471 இத்தாலியில் வந்து அமைக்கப்பட்ட கேபிட்டோலைன் அருங்காட்சியகம் தான் வந்து இன்றும் வந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மிக பழமையான அருங்காட்சியகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஆஸ்மோலியன் மியூசியம் அட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இஸ் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி மியூசியம் இன் த வேர்ல்டு. அதாவது இங்கிலாந்தோடைய ஆக்ஸ்போர்ட் மியூசியம் ரைட் பண்ணிக்கிங்க. ஆக்ஸ்போர்ட் மியூசியத்துக்கு பக்கத்தில் வந்து இங்கிலாந்துன்னு போட்டுருங்க. ஸோ இங்கிலாந்தோடைய ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் தான்மே வந்து உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1077 AD CE. அதாவது இது பொது ஆண்டுக்கு வந்து 1677 வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, ஹெர்பர்ட் ஸ்பென்சர் 1820 and 1903 AD CE biological evaluation and Charles Darwin 1809 to 1882 AD CE theory on concept of natural selection and survival of the fittest contributed to the scientific understanding of human origins. அதாவது என்னதான் மனிதர்களின் தோற்றத்தை வந்து அறிவியல் பூர்வமாக வந்து புரிந்து கொள்ள நோட் பண்ணிக்கிங்க. அதாவது ஹியூமன் ஆர்ஜின். ஸோ இந்த ஹியூமன் ஆர்ஜின் மனித தோற்றத்தை வந்து சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அறிவியல் பூர்வமாக வந்து புரிந்து கொள்ள வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஸோ ஹெர்பர்ட் ஸ்பென்சர் இவர் வந்து என்னென்னா பயாலஜிக்கல் எவாலுவேஷன் அதாவது உயிரியல் பரிணாம கொள்கையையும், அதே மாதிரியே சார்லஸ் டார்வின் இவர் வந்து எதை வந்து சொல்கிறாருன்னா தியரி ஆஃப் கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதாவது இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நேச்சுரல் செலெக்ஷன் இயற்கை தேர்வு மற்றும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தகவமைப்பு தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்ற கருத்தை வந்து பங்காற்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் வந்து மனிதர்களுடைய தோற்றத்தை வந்து அறிவியல் பூர்வமாக வந்து புரிந்து கொள்ள ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து உயிரியல் பரிமாண கொள்கையும், அதே மாதிரி சார்லஸ் டார்வின் வந்து இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு அதாவது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் என்ற கருத்தை வந்து எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சார்லஸ் டார்வின் பப்ளிஷ்டு த புக் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் இன் 1859 அண்ட் டெசன்ட் ஆஃப் மேன் இன் 1871. அதாவது சார்லஸ் டார்வினுடைய உயிரினங்களின் தோற்றம் குறித்து ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் அப்படின்னா உயிரினங்களின் தோற்றம் குறித்து என்ற நூலையும் வந்து 1859 அதே மாதிரி த டெசன்ட் ஆஃப் மேன் இன் 1871 மனிதனின் தோற்றம் என்ற நூலை 1871 வந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ அவங்க டெஃபினேஷன் கொடுத்தா அந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா இயற்கை தேர்வு த ப்ராசஸ் பை விச் ஆர்கனிசம் தட் ஆர் பெட்டர் adapted to their environment would survive and produce more offspring. அதாவது என்னென்னா தங்களது சூழ்நிலைக்கேற்ப அதாவது என்னென்னா பெட்டர் அடாப்டட் அப்படின்னா வந்து என்னென்னா தங்களது சூழ்நிலைக்கு பெட்டர் அடாப்டட்னா சிறந்த முறையில் வந்து ப்ராசஸ்னால் தகவமைத்து கொள்ளும் உயிரினங்கள் வந்து பிழைத்து ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னா அதிகமாக இனப்பெருக்கம் அதாவது
ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னா இனப்பெருக்கம், ப்ரொடியூஸ் அப்படின்னா உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தங்களது சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் தகவமைத்து கொள்ளும் உயிரினங்கள் பிழைத்து அதிகமாக இனப்பெருக்கம் செய்து பெருகியும் செயல்முறை தான் இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா தங்களது சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் தகவமைத்து கொள்ளும், அதாவது தகவமைத்துனா தப்பி பிழைத்து கொள்ளும், அதாவது தகுதியுள்ளது பிழைத்து கொள்ளும் அந்த முறையில் வந்து உயிரினங்கள் பிழைத்து அதிகமாக இனப்பெருக்கம் செய்து பல்கி பெருகும் செயல்முறை தான் வந்து இந்த இயற்கை தேர்வு எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா வந்து என்னென்னா தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும், மீன்ஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபார்ம் தட் வில் லீவ் த மோஸ்ட் காப்பீஸ் ஆஃப் இட் செல்ஃப் இன் சக்சஸிவ் ஜெனரேஷன்ஸ். அதாவது என்னென்னா தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்பது வந்து அடுத்த தலைமுறைகளில், அதாவது சக்சஸிவ் ஜெனரேஷன் அப்படின்னா வந்து அடுத்த தலைமுறைகளில் வந்து தனது காப்பீஸ் அப்படின்னா தனது சன்னதியை வந்து மோஸ்ட் காப்பீஸ் அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் வந்து லீவ் அப்படின்னா என்னது விட்டு செல்லும் ஒரு இனம்தான் வந்து பிழைத்து நீண்டு வாழ்வதை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்பது வந்து அடுத்த தலைமுறைகளில் வந்து தனது சன்னதியை வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து விட்டு செல்லும் ஒரு இனம் பிழைத்து நீண்டு வாழ்வதை வந்து குறிக்கக்கூடியதாக வந்து இந்த தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஃபோசல்னால் புதை படிவங்கள். ரைட் பண்ணிக்கிங்க. ஃபோசல்னால் புதை படிவங்கள். ஃப்ரீ ஹிஸ்ட்ரி அனிமல் ஆர் பிளான்ட் தட் டர்ன்ஸ் இன்டு ஸ்டோன் ஓவர் a period of time, millions of years, because of chemical and physical process. அதாவது என்னென்னா ஃப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா வந்து கடந்த காலத்தில் அனிமல்ஸ் வாழ்ந்த விலங்குகள். நோட் பண்ணிங்க. ஃப்ரீ ஹிஸ்ட்ரினா கடந்த காலத்தில், அனிமல் அப்படின்னா விலங்குகள், கடந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகள். பிளான்ட் தாவர எச்சங்கள். நோட் பண்ணிங்க. தாவர எச்சங்கள். அப்புறம் டோன்ஸ் அப்படின்னா தடங்கள். நோட் பண்ணிங்க. தடங்கள் வந்து இன்டு ஸ்டோன் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஃபிசிக்கல் பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராசஸ். அதாவது என்னென்னா கடந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகள், தாவர எச்சங்கள், தடங்கள், அப்புறம் அடையாளங்கள் அப்படியே வந்து பாதுகாக்கப்படுவது தான் வந்து புதை படிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புதை படிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கு அடுத்தது அனிமல் போன்ஸ் ஆர் ப்ரெசர்வ்டு டு டூ மினரலைசேஷன்ஸ். அதாவது என்னென்னா கனிமமாக்கல். நோட் பண்ணிக்கங்க. மினரலைசேஷன் அப்படின்னா கனிமமாக்கல் காரணமாக வந்து விலங்குகளின் எலும்புகள், அனிமல் போன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குகளின் எலும்புகள் வந்து ப்ரெசர்வ்டுனா அப்படியே வந்து ப்ரெசர்வ்டுனா என்னது பாதுகாக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது கனிமமாக்கல் காரணமாக வந்து விலங்குகளின் எலும்புகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேலியோஎந்தாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபோசல். அதாவது புதை படிவுகள் குறித்து ஆய்வு வந்து புதைப்படிவ ஆய்வியல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதைப்படிவங்கள் குறித்து ஆய்வு செய்வதை வந்து புதைப்படிவியல் ஆய்வியல் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா வந்து என்னென்னா கற்காலம். த பீரியடு வென் ஸ்டோன் வாஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் மேக்கிங் இம்ப்ளிமெண்ட்னா பயன்படுத்தப்பட்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா கருவிகள் செய்வதற்கு கற்களை பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட காலம் தான் வந்து கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மெயின்லி யூஸ்டுனா பெரும்பான்மையாக வந்து மேக்கிங் இம்ப்ளிமெண்ட்னா இப்போ பெரும்பான்மையாக செய்வதற்கு. சரிங்களா? இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா வந்து என்னென்னா கருவிகள் செய்வதற்கு கற்களை பெரும்பான்மையாக வந்து பயன்படுத்தப்பட்ட காலம் தான் வந்து இங்கே கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஏஜ். அதாவது என்னென்னா வெண்கல காலம். த பீரியட் வென் பிரான்ஸ் மெட்ராலஜி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஓர்ஸ்
டெவலப்டு. அதாவது என்னென்னா வெண்கல உலோகவியல் நோட் பண்ணிக்கிங்க. வெண்கல உலோகவியல். தாது ஓர் அப்படின்னா தாதுவிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தல் நோட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஓர்ஸ். ஓர்னா தாதுக்களிலிருந்து, மெட்டல்னா உலோகத்தை, எக்ஸ்ட்ராக்ஷன்னா பிரித்தெடுத்தல், தாதுக்களிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தல். டெவலப்டுனா வளர்ச்சி பெற்ற வெண்கல கருவிகள் பொருட்கள் செய்யப்பட்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா வெண்கல உலோகவியல் அப்படிங்கிறது என்னென்னா தாதுவிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தல் முறை வளர்ச்சி பெற்று வெண்கல கருவிகள் பொருட்கள் செய்யப்பட்ட காலம்தான் இங்கே வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அயன் ஏஜ் அப்படின்னா இரும்பு காலம். ஸோ த பீரியட் வென் அயன் வாஸ் மெல்டட் டு ப்ரொடியூஸ் இம்ப்ளிமெண்ட். மெல்டட்னா உருக்கி. சரிங்களா? கருவிகள் செய்ய இரும்பை உருக்கி பிரித்தெடுக்கப்பட்ட காலம்தான் இந்த அயன் ஏஜ், இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ஸ் த 19th century ஸ்காலர்ஸ் ஹேவ் யூஸ்டு அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ். அதாவது என்னென்னா 19ஆம் நூற்றாண்டிலிருந்து அறிவியல் உத்திகள், சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் உத்திகள் யூஸ்டுனா பயன்படுத்தியும், அப்புறம் ஸ்காலர்ஸ் பயன்படுத்தியும் அப்புறம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே தே அண்டர்டுக் சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ் டு கான்ட்ரிபியூட் டு த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் நாலேஜ் ஆன் ஃப்ரீ ஹிஸ்ட்ரி. அதாவது என்னென்னா முறையான ஆய்வுகள் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ முறையான ஆய்வு, சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையான ஆய்வுகள் கான்ட்ரிபியூட் மேற்கொண்டும், அப்புறம் என்னென்னா இந்த அறிஞர்கள் தொல் பழங்காலம் நோட் பண்ணிக்கிங்க. ஃப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய தொல் பழங்காலம், மனித குலத்தின் வரலாறு நோட் பண்ணிக்கிங்க. மனித குலத்தின் தோற்றம். அப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஹியூமன் ஆர்ஜின் அப்படின்னா மனித குலத்தின் தோற்றம். அண்ட் த இயர்லி சிவிலைசேஷன் அப்படின்னா பண்டைய நாகரிகங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஹியூமன் ஆர்ஜின்னா மனித குலத்தின் தோற்றம், இயர்லி சிவிலைசேஷன்னா பண்டைய நாகரிகங்கள். ரைட். ஸோ அதாவது என்னென்னா முறையான ஆய்வுகள் குறித்து அதாவது என்னென்னா 19ஆம் நூற்றாண்டிலிருந்து அறிவியல் உத்திகளை பயன்படுத்தியும் முறையான ஆய்வுகளையும் மேற்கொண்டும் அறிஞர்கள் தொல் பழங்காலம், ஃப்ரீ ஹிஸ்ட்ரியோடைய ஹியூமன் ஆர்ஜின் மனித குலத்தின் தோற்றம், அந்த இயர்லி சிவிலைசேஷன் பண்டைய நாகரிகங்கள் ஆகியன குறித்து ஆய்வுகள் செய்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நவ் தியரி ஆஃப் ஹியூமன் எவாலுவேஷன் இஸ் வைட்லி ஆஸ்பெக்டட். ஸோ இதன் மூலம் இன்று உருவாக்கப்பட்ட அறிவு கருத்துக்கள் உருவாக மாபெரும் உள்ளார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலிமா இன்று உருவாக்கப்பட்டுள்ள அறிவு கருத்துக்கள் உருவாக மாபெரும் பங்களித்துள்ளார்கள் அப்படின்னு நம்ம ஏன்சியன் சயின்டிஸ்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ ஓகே, டுடே கிளாஸ் ஓவர். ரிமைனிங் டாபிக் டிஸ்கஸ்டு next class. Okay, thank you.